Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு பண்ண போறோம். இது வந்து சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பட்டர் பீன்ஸை நல்லா தோல் உரிச்சிட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு குக்கர்ல சேர்த்திருக்கேங்க. குக்கர்ல சேர்த்து பட்டர் பீன்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து ஈஸியாக குக் ஆயிரும். நீங்கள் சிம்மில் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா 2 விசில் போதுமானதுங்க. ஃபுல்லாக நம்ம ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விட்டுருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்குங்க. அதோடவே வந்து குட்டி குட்டியாக நறுக்குனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா இப்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, இந்த டயத்தில் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். ஈஸியாக வதங்கிறதுக்காக அதோடவே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பட்டர் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதனால இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா சேர்த்ததுமே எப்போவுமே வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வதக்கிட்டு அதோடவே நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், நல்லா வந்து நம்ம மசாலாலாம் சேருது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம வந்து அதை வேக விட போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு அதோட மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மசாலாலாம் பட்டர் பீன்ஸில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியுது. இந்த டயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். இப்போ தேங்காயோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பட்டர் பீன்ஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ரசம், சாம்பார், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான ரெசிப்பியை. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.